மகிந்தவின் போர் நிறுத்த அறிவிப்பால் ராணுவத்துக்கு சவாலாக்கிய பிரபாகரனின் தாக்குதல் அம்பலப்படுத்திய சரத் பொன்சேகா. சஜித்தை நெருங்கியுள்ள கைது, வலுவான சாட்சியத்துடன் இறுதிக்கட்டத்தில் விசாரணை. ரணிலுக்கு எதிரான மற்றும் ஒரு வழக்கு, உயர் நீதிமன்றம் விடுத்துள்ள அதிரடி உத்தரவு. கைது அச்சத்தில் கம்மென்பில, தாய்லாந்தில் இருந்து வந்த கோரிக்கை. கச்சத்தீவு தொடர்பில் ஜனாதிபதி அனுரவின் அதிரடி அறிவிப்பு, விஜயின் கூற்றுக்கு பதிலடி. வடக்கில் படையினர் கையகப்படுத்திய காணிகள், யாழில் அனுரவின் உறுதிமொழி. யாழில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அடிக்கல் நாட்டிய ஜனாதிபதி. எதிர்க்கட்சியின் முன்னணி அரசியல்வாதி ஒருவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க குற்றப்புலனாய்வு திணைக்களம் தயாராகியுள்ளதாக தென்னிலங்கை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அமைச்சராக இருந்த காலத்தில் பொது ஊழியர்களை தனிப்பட்ட நோக்கங்களுக்காக பயன்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வலுவான ஆதாரங்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட ஊழியர்களிடமிருந்து ஏற்கனவே வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. இந்த விசாரணையின் அடுத்த கட்டமாக குறித்த எதிர்க்கட்சி அரசியல்வாதியிடம் விசாரணை நடாத்தப்பட உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. மேலும் அவர் அமைச்சின் நிதியை தவறாக பயன்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் இலங்கை அரசு பொறியியல் கூட்டுத்தாபனத்தின் ஊழியர்கள் குழு ஒன்றை தனது மனைவியான ஜலனி பிரேமதாசவுக்கு சொந்தமான ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிக்கமர்த்தி குற்றச்சாட்டில் சஜித் பிரேமதாசவுக்கு எதிராக அண்மையில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டதாக தெரியவந்துள்ளது. குறித்த முறைப்பாட்டில் 2015 ஆண்டு அமைச்சராக இருந்த காலத்தில் சஜித் பிரேமதாச இந்த மோசடியை செய்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இதன்படி மேற்கொண்ட செய்தியும் சஜித்திற்கு எதிரான முறைப்பாடும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான போக்கில் காணப்படுகின்ற நிலையில் அடுத்ததாக கைது செய்யப்பட போவது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. முன்னாள் அமைச்சர் மற்றும் பிவதுருகில உரிமைய தலைவரான உதய கம்மென்பில தன்னை கைது செய்வதை தடுக்க கோரி மேல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இன்று அவரது சட்டத்தரணி குழுவின் மூலம் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுவில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் தன்னை கைது செய்ய முயற்சிக்கு எதிராக தடை உத்தரவு பிறப்பிக்குமாறு சான்றிதழ் வழங்குமாறு கோரப்பட்டுள்ளது. அதோடு சர்வதேச குடிமக்கள் மற்றும் அரசியல் உரிமைகள் குறித்த உடன்படிக்கை சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுவதாகவும் அதன் மூலம் தன்னை விசாரணை இல்லாமல் நீண்ட காலம் அல்லது ஒரு வருடம் வரை தடுத்து வைக்கப்படலாம் என்ற ஆபத்து உள்ளதாகவும் கம்மென்பில தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் என்ற அடிப்படையிலும் எல்டிடிஇக்கு எதிரான திறந்த விமர்சகராக இருந்த பின்னணியிலும் தனது நிலையை விளக்கியுள்ள கம்மென்பில முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலுகேதென மீது முன்னாள் எல்டிடிஇ தலைவரின் சாட்சியத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கையை விமர்சித்ததே தமக்கு எதிரான வழக்கின் காரணம் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் அவர் தனது கருத்துக்கள் இனவெறி அல்லது மதவெறியை தோண்டுவதாக அல்லாமல் முன்னாள் எல்டிடிஇ உறுப்பினர்களின் சாட்சியத்தை பயன்படுத்தி மூத்த ராணுவ அதிகாரிகளை குற்றம் சாட்டும் அரசின் தவறான அணுகுமுறையை வெளிக்கொணரும் நோக்கத்துடன் மட்டுமே கூறப்பட்டவை எனவும் வலியுறுத்தியுள்ளார். அவரது ஊடக சந்திப்புகள் மற்றும் நேர்காணல்கள் தொடர்பாக பல பத்திரிகையாளர்களிடம் சிஐடி பதிவு செய்த வாக்குமூலங்கள் தன்னை குறிவைத்து காட்டியமைப்பதாகவும் இது அரசியல் கருத்துக்களை ஒடுக்க முயலும் அடக்குமுறை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதன்படி இந்த மனுவை விரைவில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. யாழில் இன்னும் 3 வருடங்களில் சர்வதேச போட்டிகள் இடம்பெறும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மண்டைதீவில் அமைக்கப்பட உள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வடமாகாணத்தில் கிரிக்கெட்டின் மேம்பாட்டிற்கும் இளம் வீரர்களுக்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் இந்த மைதானம் முக்கிய பங்காற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இவ்விழாவில் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, இலங்கை கிரிக்கெட் சபை தலைவர் ஷாமி சில்வா, விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கமகே, கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், நாடாளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன், ஜே ரஜீவன், ஸ்ரீ பவனாந்தராஜா, வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன், யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதீபன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டவையும் குறிப்பிடத்தக்கது.
இறுதிக்கட்ட போரின் போது அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கொண்டு வந்த திட்டத்தின் விளைவாக 500 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாக ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கலாசார நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் 2009 ஆண்டு இறுதிக்கட்ட போரின் போது அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவசரகால போர் நிறுத்தத்தை அறிவித்த விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை தப்பிக்க வைக்கும் செயற்பாட்டை மேற்கொண்டார். எனினும் வேலுப்பிள்ளை பிரபாகரன் போர் நிறுத்தத்தை பயன்படுத்திக் கொண்டு தப்பி செல்வதற்கு பதிலாக பாதுகாப்பு படையினரை தாக்கி சவால் விடுத்தார். பாதுகாப்பு அமைப்பை கருத்தில் கொள்ளாமல் ஜனவரி 29 முதல் பிப்ரவரி 1 வரை இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. இதன் விளைவாக தாக்குதலில் கிட்டத்தட்ட 500 வீரர்கள் கொல்லப்பட்டனர். ராஜபக்ஷக்கள் போரை முடிவுக்கு கொண்டு வந்ததாக கூறினாலும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு போர் எவ்வாறு முடிவுக்கு வந்தது என்பதை எந்த நேரத்திலும் தெளிவாக கூறுமாறு சவால் விடுப்பதாகவும் தெரிவித்துள்ளார். யுத்தத்தின் போது படையினரால் கையகப்படுத்தப்பட்ட வடக்கில் விடுவிக்கப்படக்கூடிய அனைத்து காணிகளும் மீண்டும் மக்களிடம் விடுவிக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மயிலிட்டி மீன்பிடி துறைமுக அபிவிருத்தி திட்டத்தின் 3வது கட்டத்தின் தொடக்க விழாவில் இன்று பங்கேற்ற போதே ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார். கடற்தொழில் சமூகத்திற்கு தேவையான வசதிகளை வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பு என்றும் கடற்தொழில் சமூகத்திற்கு தேவையான வசதிகளை வழங்குவதற்கும் அவர்களின் பிரச்சினைகளுக்கு தேர்வுகளை வழங்குவதற்கும் வடக்கில் மீன்பிடி துறைமுகத்தை அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி அனுர குறிப்பிட்டுள்ளார். முந்தைய அரசாங்கங்கள் போரை எதிர்பார்த்து செயல்பட்டாலும் இந்த நாட்டில் மீண்டும் எந்த வகையான போரும் ஏற்படாத வகையில் நாட்டில் அமைதியை நல்லிணக்கத்தையும் கட்டியெழுப்ப தற்போதைய அரசாங்கம் பாடுபட்டு வருவதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதன்படி கடந்த கால யுத்தத்தின் போது பாதுகாப்பு படையினரால் கையகப்படுத்தப்பட்ட வடக்கில் விடுவிக்கப்படக்கூடிய அனைத்து நிலங்களும் மீண்டும் மக்களிடம் விடுவிக்கப்படும் என ஜனாதிபதி கூறியுள்ளார். மேலும் நாட்டை சுற்றியுள்ள கடல், தீவுகள் மற்றும் நிலத்தை மக்களுக்காக பாதுகாப்பதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது என்றும் அதில் எந்தவிதமான பாதிப்புகளையும் அனுமதிக்காது என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் பலருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுவை முன்னெடுத்து விசாரணை நடாத்த இன்று உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. சுற்றுச்சூழல் நீதிக்கான மையம் தாக்கல் செய்த இந்த மனுவில் முந்தைய அரசின் காலத்தில் எப்பாவானா பாஸ்போர்ட் கையிருப்புகள் சந்தை விலையை விட குறிப்பிடத்தக்க வகையில் குறைந்த விலையில் தெரிவு செய்யப்பட்ட சில நிறுவனங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதாகவும் இதன் மூலம் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கச்சதீவை மக்களுக்காக பாதுகாக்கும் பொறுப்பை நிறைவேற்றுவேன் என்றும் எந்த செல்வாக்கிற்கும் அடிபணிய மாட்டேன் என்றும் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்தில் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்திற்கு இன்று விஜயம் மேற்கொண்டுள்ள நிலையிலேயே அவர் இந்த விடயத்தினை கூறியுள்ளார். கச்சதீவை இலங்கையிடமிருந்து மீட்டுக் கொடுக்குமாறு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இறுதியாக மதுரையில் நடந்த மாநாட்டில் உரையாற்றும் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். இதனையடுத்து இந்த விடயம் இலங்கை ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் பேசுபொருளாக மாறியிருந்தது. விஜயின் இந்த உரைக்கு இலங்கையிலிருந்து அரசியல் தலைவர்களும் சமூக ஊடக பயனர்களும் தமது கண்டனங்களை வெளியிட்டிருந்தனர். இந்த நிலையில் இதற்கு பதிலடி கொடுக்கும் முகமாக உரையாற்றியுள்ள ஜனாதிபதி அனுர கச்சதீவை பாதுகாப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்துள்ளார்.